ஈழத்து கலைஞர்களை எடுத்துக்கொண்டோம்னு பார்த்தா ஆரம்பத்தில் சின்ன சின்ன பாட்டுகளாக தயாரித்து வந்தாங்க. அதுக்கு பிறகு ரீல்ஸுகள் இப்படி சின்ன சின்ன குட்டி படங்களாக நடித்து அதுக்கப்புறம் இப்போ குறுந்திரைப்படத்துலேருந்து முழுநில திரைப்படம் வரைக்குமே அவ்வளோத்துக்கு எங்களை கலைஞர்கள் வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் படம் எடுப்போம். ஒரு ஆர்ட் ஃபிலிம் இப்போ கூட க்ளோரிஃபை பண்ணாமல், ஒரு வயலன்ஸை க்ளோரிஃபை பண்ணாமல், ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு கருத்தாகவும் எடுக்கிற ஒரு திரைப்படமாக தான் நாங்கள் எப்பயுமே இயங்கிட்டு இருக்கோம். இந்த படத்தினுடைய சர்வதேச விருதை பெற்றால் நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நிறைய பேர் நிறைய கதைச்சாங்க. அதுக்கெல்லாம் நான் மனசில் யோசித்தேன், இப்படியெல்லாம் எனக்கு கதைச்சாங்க, எனக்கு இப்படியெல்லாம் விருது கிடைச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு எனக்கு. இந்த விருது வந்து எங்கள் டீமுக்கு வந்து ஒரு விஷயம். ப்ரொடக்ஷன் நேமே வந்து ஹையர் சோல் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி, அப்போ நல்ல சமூக கருத்துக்களை நம்மளோட கிரவுண்ட் லெவலில் வந்து கதைக்கப்படாத பிரச்சனைகளை வந்து ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதை இப்படி வித்தியாசமாக பார்த்தா என்னன்னு. உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. எங்களோட இலங்கையை பொறுத்த மட்டில் தற்போது அதிகளவாக பேசு பொருளாக காணப்படுறது ஈழத்தில் உருவாக்கப்படுகின்ற திரைப்படங்கள் தான். குறுந்திரைப்படமாக இருந்து தற்போது மிக நீளமான திரைப்படமாக கூட உருவாக்குற அளவுக்கு எங்களோட இலங்கை வந்து அபிவிருத்தி அடைந்திருக்கு. அந்த வகையில் மன்னாரில் இருந்து மடமை தகர் என்ற ஒரு படத்தை வந்து குறுந்திரைப்படத்தை உருவாக்கி அதன் மூலம் சர்வதேச விருதை பெற்ற விருந்தினர்களைத்தான் இங்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க என்ன? எப்படி இருந்தது படம் ஷூட்டெல்லாம்? எல்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்ல ஃபன்னாக இருந்துச்சு, எல்லாம் நிறைய லேர்னிங் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சா? இது உங்களுக்கு முதல் அனுபவமா? இல்லை, ஏற்கனவே ஒரு 62 படத்தில் மெயின் கேரக்டர் அண்ணாவுக்கு தங்கச்சியாக நடிச்சிருக்கேன். இப்போ மடமை தகரில் மெயின் கேரக்டர் செஞ்சுருக்கேன். ஓகே. இந்த நடிப்பு எங்கேருந்து வந்தது உங்களுக்கு? தெரியல, நடிப்புன்னு ஒன்று எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நான் நடிப்பை பற்றி யோசிச்சே பார்க்க மாட்டேன். அண்ணா வந்து இந்த கேரக்டர் செஞ்சுத்தாங்கன்னு சொன்ன பிறகுதான் நடிச்சு பார்த்தேன். அதுக்கு பிறகுதான் வருதுன்னு சொல்லி நானே பார்த்துக்கிட்டேன். ஓகே. நீங்கள் இப்போ படிக்கிறீங்க தானே? ஸ்கூலில் எதுவும் நாடகங்கள்லாம் செய்வீங்களா? இல்லை, அப்பெல்லாம் செஞ்சதே இல்லை. அப்போ அண்ணா வந்து கேட்டோடனே நடிச்சு கொடுத்துட்டீங்க. வீட்டை என்ன மாதிரி சொன்னாங்க? வீட்டை எல்லாருமே எல்லாத்துக்கும் என்ன சுதந்திரமாக தான் விடுவாங்க, எல்லாரும் ஓகேன்னு சொன்னாங்க. ஓகே. அண்ணா எப்படி இருந்தது படம்? என்னென்னா படம் நான் இவங்களோட தான் இருக்கிறேன். இப்போ ஒரு நிறுவனம் ஒன்றில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். என்ன நிறுவனம்ன்றா ஒரு என்ஜிஓ பிரிட்ஜ் இன் லங்கான்னு சொல்லி ஒரு நிறுவனம். அதுக்கு கீழே தான் இந்த ஃபில்ம் ஹையர் சோல் ஃபில்ம் ப்ரொடக்ஷன் சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இயங்குது. அந்த ப்ரொஜெக்டில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து யாவரும் கேள்வி, அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தேன். அதுக்கு பிறகு இந்த மடமை தகருக்கு வந்து டிரெக்டர் கவிவர்மன் வந்து என்னைய கேட்டார். அப்போ அவர் என்ற க்ளோஸ் ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். அப்போ கேட்டார். அப்போ எனக்கு வந்து அவன் ஃப்ரெண்டாக இருக்கிறனாலையும் எனக்கு அவனோட நிறைய விஷயங்களில் வந்து இலகுவாக நடிக்கக்கூடிய மாதிரியும் உதவி செய்யக்கூடிய மாதிரியும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருந்துச்சு. அது சரியான சந்தோஷம். நிறைய விஷயங்கள் அவனோட இருக்கும்போது அந்த டீமோட நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். ஒரு 5 பேர் தான் அந்த டீமே. அப்போ அந்த 5 பேரில் வந்து நாங்கள் தான் ஃபுல்லாக எல்லாமே லேர்ன் பண்ணி கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கிறது. அப்போ அதுக்குள்ளே தான் அந்த மடமை தகர் ப்ரொஜெக்ட் வந்து இவ்வளவு பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ எங்களோட ஈழத்து கலைஞர்களை எடுத்துக்கொண்டோம்னு பார்த்தா ஆரம்பத்தில் சின்ன சின்ன பாட்டுகளாக தயாரித்து வந்தாங்க. அதுக்கு பிறகு ரீல்ஸுகள் இப்படி சின்ன சின்ன குட்டி படங்களாக நடித்து அதுக்கப்புறம் இப்போ குறுந்திரைப்படத்துலேருந்து முழுநில திரைப்படம் வரைக்குமே அவ்வளோத்துக்கு எங்களை கலைஞர்கள் வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட இந்த சமுதாயம் வந்து வேறொரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கு. இப்போ உதாரணமாக நீங்கள் மன்னார்லேருந்து வந்திருக்கீங்க. மன்னாரில் இருக்கிற இளைஞர்களையோ இப்போ ஏன் ஆண் பெண்ணே இல்லை, எல்லாருமே கலந்து ஒரு தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அவர்களை மாற்றக்கூடிய மாதிரி வழிகளை உங்களால் சொல்ல முடியுமா? நிறைய வழி இருக்குது. உண்மையாகவே நிறைய இப்போ தப்பான விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது, நிறைய சரியான விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து பாட்டு படித்தாங்கண்டா இப்போ அதனூடாக அவங்களோட வாழ்க்கையில் சில ஆக்களை சந்திப்பாங்க, அந்த பாட்டு படிக்கிற ஆக்களை சந்திப்பாங்க, அப்படி போவாங்க. இப்போ இந்த படம் வந்து எப்படின்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கைக்குள்ள
இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது. உண்மையாகவே வந்து கருத்தான மெசேஜாக தான் நாங்கள் அந்த படம் செய்கிறது ஃபுல்லாகவே. அப்போ அந்த படம் வந்து ஆட்களுக்கு உதவி செய்யும். இப்போ ஒரு விழிப்புணர்வாக தான் நாங்கள் படம் எடுப்போம், ஒரு ஆர்ட் ஃபிலிம். இப்போ கூட க்ளோரிஃபை பண்ணாமல், ஒரு வைலன்ஸை க்ளோரிஃபை பண்ணாமல், ஒரு எமோஷ்னலாகவும் ஒரு கருத்தாகவும் எடுக்கிற ஒரு திரைப்படமாக தான் நாங்கள் எப்பயுமே இயங்கிட்டு இருப்போம். இப்பயும் அதுதான் செய்கிறோம், இனியும் அதுதான் செய்வோம். தங்கச்சி நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் இந்த கேள்விகள் வந்து ஏன் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம்னு சொன்னால், இப்போ தப்பான வழிகளுக்கு போகிறது இளைஞர்கள் தான், இளம் சமுதாயம் தான் போய் கொண்டு இருக்குது. அவர்களை முதலைய ஆக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அடுத்த சமுதாயம் வாழ்கிறதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ நல்லதுகளை செய்கிற மாட்டோம். ஆனால் அப்படி இருந்துமே நல்லவர்கள் இருந்தாலும், இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நடிப்பில் ஒரு நடிப்பு துறையில் வருதுன்னு சொன்னால் நீங்கள் அதில் இயங்கி கொண்டு இருக்கீங்க. ஆனால் சில இளைஞர்களோ இல்லை பெண்களோ என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அது வேண்டாம், இப்போ எது இலகுவாக கிடைக்குதோ அதை நோக்கி தான் செல்லுறாங்க. அப்படி செல்லும்போது உங்களை சார்ந்தவர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னன்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒவ்வொரு திறமை இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும், சில ஆக்களே கிடைக்காது. அப்படி கிடைக்கிற ஆக்கள் மட்டும்தான் அதை வெளிப்படுத்திடும். கிடைக்காத ஆக்கள் வந்துட்டு அப்படியே அவங்களுக்குள்ளேயே அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தரோட திறமையை அறிஞ்சு வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு நிறுவனம் இயங்கணும். அப்போ அவங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு இது இருக்கும் தானே, அப்போக்குள்ளே அவங்க வந்துட்டு தங்களோட திறமையை வெளிப்படுத்துவாங்க. எப்பயாச்சும் நினைச்சு பார்த்துருக்கீங்களா இப்படி படமெல்லாம் நடிக்கணும்னு? நான் நாடகங்கள் கூட பார்ப்பேன். நாடகங்கள் பார்த்து ஆசையாக இருக்கும். இந்த வில்லி கேரக்டர்லாம் எனக்கு பிடிக்கும். அப்போ நான் சும்மா வில்லி மாதிரி நடிச்செல்லாம் பார்ப்பேன். அப்போ ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு நடிக்கிறதுக்கு அப்படி வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியும். ஏன்னா அப்படியெல்லாம் யாருமே இங்கே இல்லை. அதுக்கப்புறம் தான் அண்ணாக்கள் எல்லாம் கண்டு அவங்க வந்துட்டு ஒரு சின்ன கேரக்டர் தங்கச்சிக்கு நடிச்சுட்டாங்கன்னு கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன் ஆசையாக. இந்த படத்துக்கான வாய்ப்பை உங்களுக்கு பெற்று தந்தது யார்? எங்களோட ஊரில் மோயிஸ் மாமாவோட ஒரு மாமா இருக்கார். அவர் வந்து ஃபோன் எடுத்து சொன்னார், இப்படி கவிவண்ணாக்கள்லாம் முதல்ல எனக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தெரியாது. நான் அவங்களோட பெரிய ஃபேனாக இருந்தேன். அவங்க ஃபோன்லலாம் அவங்களோட ஐடியெல்லாம் அடித்து பார்த்து அவங்களோட பெரிய ஃபேனாக இருந்தேன். அவங்கெல்லாம் ரோட்டில் போகும்போது அவங்களுக்கு பின்னிக்கே தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது என்னை பற்றி நான் யாருண்டு. அப்போ ஒரு ஃபேனாக இருக்கும்போது எனக்கு ஆசை அவங்களோட கதைக்கணும் பழகணுண்டு. ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைச்சதில்லை. அப்போக்குள்ளே அந்த மோயிஸ் மாமா சொன்னார், இந்த அண்ணா வந்து ஒரு படம் எடுக்கிறாரு, அதில் சீனு அண்ணாக்கு தங்கச்சிக்கு நடிக்கணுண்டு. நான் வருமா வராது அதை பற்றி நான் யோசிக்கல. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவங்களோட பழகணும், அவங்களோட கதைக்கணும்னு எனக்கு சரியான ஆசை. மற்றாக்கெல்லாம் கதைக்கும் போது ஆசையாக இருக்கும், எனக்கும் கதைக்கணும் போல, எனக்கு வாய்ப்பே கிடைக்காது, இதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அண்ணாக்கள் வந்துட்டு சொன்னாங்க, இப்படி தான் தங்கச்சி நடிக்கணும்னு சொன்னோன்னே நான் நடிச்சு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து மடமை தகரில் மெயின் கேரக்டர் செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கும் உடனே ஓகேன்னு சொல்லி நடிச்சு கொடுத்தேன். இப்படி ஒரு இதை கதையை கேட்குறது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது எனக்கு. என்னென்னு சொன்னால், உதாரணமாக சொல்ல போன வேண்டாம், இப்போ என்ன கூட எடுத்துக்கொண்டாலுமே நாங்கள் தென்னிந்திய நடிகர்களையோ கலைஞர்களையோ, இப்போ உதாரணத்துக்கு விஜய் எடுத்துக்கொண்டோம்னா விஜயை பார்க்கணும், விஜய்க்கு பின்னால் போகணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடக்குமான்றது தெரியாது. முதல் தடவையாக இப்படி ஒரு கதையை நான் கேட்குறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்னீங்க தானே நடிகை என்ன வில்லி கேரக்டர்லாம் கூட பார்ப்பீங்க. அப்போ இன்னொரு திரையில் பார்க்கலாமா உங்களோட வில்லியா? அண்ணா சான்ஸ் தந்தா செய்வேன். கட்டாயம் உங்களுக்கான வாய்ப்பு. இந்த வயசில் வந்து நீங்கள் நடிக்கணும்ன்ற அந்த ஆர்வம் வந்து உங்களோட கட்டாயம் உங்களை தூரத்துக்கு கொண்டு போய் விடும். இந்த படத்தில் நீங்கள் படம் ஆரம்பிக்கும் போது நடிக்கும்போது அந்த கதைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க தானே, அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, நான் நடித்து கொடுப்பேன்? அண்ணா வந்து இந்த படத்தில் நீங்கள் தான் மெயின் கேரக்டர் செய்ய போகிறீங்கன்னு சொன்ன உடனே நான் என்னவா இருக்குன்னு யோசிச்சு கொண்டே இருப்பேன். அப்போ அண்ணா வந்து சொல்லுவாங்க, இந்த கதையை சொல்லுவாங்க, இப்படி தான் நடிக்க போகிறீங்க. அந்த கதையை கேட்கும்போது ஆசையாக இருக்கும், என்ன இப்படியெல்லாம் அண்ணா தயாரிக்கிறாரு, அவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்கான்னு சொல்லி நான்லாம் பார்த்து நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன். அப்போ உடனே அதை நடிக்கணும்னு எனக்கு உடனே ஆசை வந்துட்டு, எப்படா ஷூட் தொடங்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போ அண்ணா நடக்கிறதுக்கு முன்னே கூட ரிஹர்சல் வச்சு பார்த்தாங்க, இப்படி செய்யணும்னு. நான் கூட அண்ணாக்கு நடிச்செல்லாம் காட்டினேன். அதுக்கு பிறகு தான் அந்த ஷூட் தொடங்கின பிறகு எல்லாம் ஈஸியாகவே இருந்துச்சு நடிக்கக்கூடிய மாதிரி. இந்த படத்தினுடைய சர்வதேச விருதை பெற்றால் நீங்கள் அந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இந்த தகவல் உங்களுக்கு கிடைச்சது? அண்ணாக்களுக்கு வந்துட்டு மெயில் வந்தது, இப்படி ஒரு விருது கிடைச்சிருக்குண்டு. அப்போ அண்ணாக்கள் இரவே வந்துட்டாங்க வீட்டை வந்துட்டு, இப்படி ஒரு விருது கிடைச்சிருக்குண்டு சர்ப்ரைஸாக சொன்னாங்க. அப்போக்குள்ள எனக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி மாதிரி சரியான சந்தோஷமாக போயிட்டு, அதை வெளிக்காட்டே இல்லாமல் அப்படி ஒரு சந்தோஷத்தில் அப்படி இருந்தேன். நிறைய பேர் நிறைய கதைச்சாங்க. அதுக்கெல்லாம் நான் மனசில் யோசித்தேன், இப்படியெல்லாம் எனக்கு கதைச்சாங்க, எனக்கு இப்படியெல்லாம் விருது கிடைச்சிருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு சவாலாக இருந்துச்சு. எனக்கு விருது கிடைக்கும்னு ஆசைப்பட்ட நடந்துட்டு அவளை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதோட நிறைய கனவு கண்டேன், இப்படியெல்லாம் மேடையில் ஏறி விருது வாங்கணுண்டு. ஆனால் அது நடக்காது, அந்தளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை.
வசதிகள் வந்து இங்க எதையும் பெற்றுக் கொடுக்க போறது இல்லை. உண்மையிலே சொல்லப்போனா திறமைகள் தான் எல்லாத்தையும் பெற்றுக் கொடுக்கும். உங்களுக்கான திறமை கட்டாயம் ஒரு மேடையில் கொண்டு போய் உங்களை நிறுத்தும். நீங்க சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு. நீங்க ஒரு சின்னாளா இருக்கிறீங்க. இப்ப கூடுதலா உங்களோட பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியாது. ஆனா அது உங்களோட அம்மா அப்பாவுக்கு தான் அது கூடுதலான தாக்கத்தை செலுத்தும். அப்படி அம்மா அப்பா எதுவும் கவலைப்பட்டு உங்கள்ட்ட சொன்ன விஷயங்கள் இருக்குதா? எங்கள் அம்மா நிறைய தடவை அழுதுருக்காங்க. எங்கள் அப்பா பெருசாக இது இல்லை, ஆனால் எங்கள் அப்பா கூட சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு, கூட மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஆனால் எங்களோட அம்மா கூட ஒரே அழுவாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை பேசுவாங்க, என்ன மகளை படமெல்லாம் நடிக்க விடுறா, இரவு நேரத்துலலாம் போயிட்டு வருது, அந்த பிள்ளைக்கு என்ன லூஸா அப்படியெல்லாம் கழிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா நிறைய தடவை மனசுன்னு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சவாலாக எதிர்ப்பா நீ என்ன செய்யணும், விருதெல்லாம் எடுத்து காட்டணும்னு சொல்லி எங்கள் அம்மா கூட மோட்டிவேட் பண்ணுவாங்க. அண்ணாக்கள் கூட சொல்லுவாங்க, மத்தாக்கள் நம்மளை பொறாமப்படுறாங்கண்டா நம்ம வளர்ந்துட்டு போகிறோம்னு அர்த்தம் உண்டு. அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆச்சு. அம்மாலாம் கூட தடவை வளர்த்துருக்காங்க. அம்மாவெல்லாம் பேசியிருக்காங்க, ஆக்கள் பிள்ளைய நம்பி விடலாமா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அப்படிலாம் எங்கள் அம்மா நிறைய பேசியிருக்காங்க. அம்மாலாம் மனசு வந்திருக்காங்க. ஓகே அண்ணா, நீங்க சொல்லுங்க. உங்களோட வீட்டை இந்த நடிப்புத்துறைக்கு, இந்த கலைத்துறைக்கான சப்போர்ட் எவ்வளவு தூரம் இருக்கு? வீட்டில் வந்து என்னென்னா அவங்க சாதாரணமாக என்னைய சுதந்திரமாக தான் விடுவாங்க. வீட்டில் சின்ன வயசுலேருந்தே சுதந்திரமான ஒரு ஆள் தானா. இப்போ எனக்கு வந்து இப்போ படத்தில் எப்படின்னா பொடியங்க தான் சப்போர்ட். கூட பொடியங்க, ஃப்ரெண்ட் பொடியங்க. அப்புறம் எங்களுக்கு ஜெர்மி அங்கிள்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காரு. எனக்கு நடிக்க அவ்வளவு பிடிக்காது சின்னல்ல. இவங்க வந்து பெஸ்ட் டைம் என்னட்ட கேட்கும்போது நான் சொன்னேன், ஏய் சும்மா இருமாச்சி, நான் படத்துக்கெல்லாம் வரல, எனக்கு நடிக்கலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அங்கிள், அந்த ஜெர்மி அங்கிள் தான் வந்து சொன்னார், இல்லை நீ இதையும் செஞ்சுப்பாரு, உன்னால் முடியும், இதை செஞ்சுப்பாரு அப்படின்ட்டு என்னை நிறைய தடவை புஷ் பண்ணுவார். அவர் இதை செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ செய்ய போய் தான் நான் அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் செஞ்சுருப்பேன். சின்ன ஒரு 5 செகண்ட் அப்படி இருக்கும். அப்போ அதில் வந்து சொன்னார், நீ இனிமேலேருந்து நெச்சுரலாக நடிக்கிறா, இனிமே இதை செய்யணும் என்னை மோட்டிவேட் பண்ணுறது. அப்புறம் பொடியங்களும் என்னைய சொல்கிறது, பொடியங்கன்னா என்ற அந்த குரு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் சொல்கிறது, கூட என்னைய சப்போர்ட்டிவாக இருக்கிறது என்ற அந்த சர்க்கிள். அப்புறம் வீட்டாக்கள் என்னை நார்மலாகவே சுதந்திரமான ஆடா. இப்போ உங்களுக்கு இந்த படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சி நீங்க நடிக்க போறீங்க. கூடுதலான இப்போ இளைய தலைமுறைகள் இருக்கிற ஒரு விருப்பம் என்னன்னு சொன்னா, படங்கள் இவ்வாறான படங்களை வந்து விருப்பம் கொள்றது குறைவு. நீங்கள் எதை மையப்படுத்தி இந்த படத்துக்கு நீங்க ஓகே சொன்னீங்க? சில விஷயங்கள் எனக்குள்ள எமோஷனலா இருக்கும். சில நெகட்டிவ் கேரக்டர் என்கிட்ட வந்து அவங்க கதைக்கும் போது, டிரெக்டர் வந்து சொல்லும் போது எனக்கு எமோஷனலா இருக்கும். நான் அழுவேன். சில அழுதெல்லாம் இருக்கும் அவர் கதை சொல்லும் போது. அப்படியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா நான் டிரெக்டரை நம்புறேன், முழுமையா அவரை நம்புறேன். ஏன்னா அவர் ஒரு உண்மையாவே சொல்ல போனா இந்த ஒரு விழிப்புணர்வை எடுக்கிறதுலையும் ஒரு மெசேஜை வந்து மக்களுக்கு சொல்றதுலையும் அதுல சரியான ஆர்வம் உள்ள ஒரு ஆள். எங்க டீம்ல எல்லாருமே அப்படிதான். நீங்க நடிச்ச படம் வந்து சர்வதேச அளவுல ஒரு விருதை பெறது அளவுக்கு போயிருக்கு. எப்படி பாக்குறீங்க இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள்? என் பேர் வந்து சீனு. நான் வந்து இந்த மடமிதர் படத்தில் வந்து அப்பா கேரக்டர், ஒரு சின்ன ஒரு கேரக்டரை தான் செஞ்சுருக்கேன். இந்த விருது வந்து எங்கள் டீமுக்கு வந்து ஒரு விஷயம். இது வந்து நாங்கள் இன்னுமே எங்களோட வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கும், அடுத்து எங்களோட சேர்த்து நாங்கள் மட்டுமே இல்லாமல் எங்களை நம்பி இருக்கிறார்கள் அடுத்து இளமாக்கள் எங்களுக்கு பின்னுக்கு வருவாங்க கட்டாயம். அப்போ இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிற பாதை. எங்களை நம்பி நிறைய பேர் இனி வந்து இறங்குவாங்க, தப்பான பாதைகளுக்கு போகாமல். அப்படி வரக்கூடிய ஒரு பாதை தான் இந்த விருது எங்களுக்கு தந்திருக்கு. அது பெரிய ஒரு சந்தோஷமாக பார்க்குறேன். இந்த படத்தின் கதையை ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த படத்தோட கதையை கேட்டதும், அதுக்கு முன்னுக்கு வேற ஒரு படம் செஞ்சிட்டு இருந்தோம். அந்த படம் செஞ்சிட்டு இருக்க தான் இந்த கதையை கேட்டோம். அப்போ இதில் வந்து எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் செய்வேன். ஏன்னா எங்களோட டீம் வந்து ஒரு அவேர்னஸ், நல்ல நியூஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு. எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் செய்வேன். அப்போ அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேரக்டரில் வந்து தங்கா தான் மெயின் ரோல் செஞ்சுருந்தாங்க. அப்போ நான் ஒரு அப்பா கேரக்டர் செஞ்சேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அந்த தங்கச்சியின் அப்பாவா நீங்க நடிச்சிருக்கிறீங்க. ஓ, எப்படி இருந்தா அவங்களோட? அவங்க தங்காவுக்கு பதிலாக இன்னொரு குட்டி தங்கா தான் நடிச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் வந்து எப்படி இருக்குன்னா, நான் ஃபன்னாக தான் எது இருந்தாலும் செய்வேன். அவங்களோட கனெக்ட் ஆகி தான் நாங்கள் எது இருந்தாலும் செய்வோம். அது எப்படி இருந்தது, கொஞ்சம் எங்களை வருத்தி நாங்கள் அந்த சின்னால் முழங்காலெல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் அழுதாங்க. ஆனால் எங்களோட நோக்கத்தை நாங்கள் விடையில, அதனால் ஈஸியாக செஞ்சோம். நல்லா இருந்துச்சு. இந்த படத்தின் இயக்குனர் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு கிடைச்ச எப்படி ஒரு வாய்ப்பாக பார்க்குறீங்க? இது சீனு சொன்ன மாதிரி
விருது வந்து முக்கியம். ஆனால் கூடுதலாக எங்களோட இந்த ஃபில்ம் இதில் ஒரு ப்ரொடக்ஷன் நேமே வந்து ஹையஸ்ட் சோல் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்லி. அப்போ நல்ல சமூக கருத்துக்களை நம்மளோட கிரவுண்ட் லெவலில் வந்து கதைக்கப்படாத பிரச்சனைகளை வந்து ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் என்ன நினைக்கிறோம், அதை இப்படி வித்தியாசமாக பார்த்தா என்னன்னு சொல்கிற அந்த நோக்கத்திலே படம் எடுக்கிறதுனால அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒரு கமர்ஷியல் ஃபில்மும் இல்லை. எனக்கு இது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எடுத்த உடனே அந்த வாழை எடுத்துக்கொண்டு ரத்தம் தெறிக்க துவக்க எடுத்துக்கொண்டு அப்படி எனக்கு அதில் உடன்பாடு பெருசாக இல்லை. என்ற இடத்துல நாம் பார்த்த என்ற கிராமத்தில் என்ற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளை வந்து கதைக்கணும்ட்டு அப்படி ஒரு படத்துக்கு வந்து இந்த சர்வதேச அங்கீகாரம் கிடைச்சது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கான மையக்கரு தற்கொலை முடிவல்லன்றது எவ்வாறு தேர்ந்தெடுத்தீங்க? இந்த கதை எழுதும் போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இந்த கதை எல்லாருமே சேர்ந்து நாங்கள்லாம் திலக்ஷன் கோமகன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார், அவர் அடுத்தது சீனு, இதை எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் இந்த கதை யோசித்து எழுதினது. ஆனால் இதில் பிரதானமாக இதில் வந்து அந்த ஸ்வேதா அந்த மெயினாக நடித்த கேரக்டர் வந்து அந்த கதையும் இருக்குது, அதை விட என்ற சொந்த வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களும் இருக்குது அதில். அப்போ அந்த வழியில இருந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதோட வந்து கட்டாயம் இல்லத்தில் ஒரு படம் எழுத போகிறோம்னு சொன்னால் எங்களோட சொந்த வழி இல்லாத ஒரு படம் கூட இருக்காது. இந்த படத்தை நீங்கள் எழுதும்போது ஒரு மையமாக ஒரு பெண்ணை கொண்டாந்து நிப்பாட்டி அந்த பெண் வந்து ஒரு தப்பான வழிக்கு அவ போகாட்டியும் சமுதாயம் கொண்டு போய் நிப்பாட்டினா கூட இதை போய் நாங்கள் தற்கொலைக்கு முடிவல்ல என்றதை ஒரு பெண்ணை வச்சு எடுக்கணும்ன்ற சிந்தனை எப்படி? இதுக்கு முன்னுக்கு நாங்கள் செய்த சில குறும்படங்களில் வந்து எப்பயுமே வந்து மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேயே படம் இருந்தது. ஏன்னா நான் ஒரு பொடியன்றதுனால நான் அப்படியே எடுத்தேன்னா எந்த யோசனை இருந்தது, எனக்கு அக்கா இருக்குது தங்கச்சி இருக்குண்டா அவங்களோட விதம், அவங்க இந்த வாழ்க்கையை பார்க்குற விதம், இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் இதுகளை பற்றி கதைக்கணுமன்ற ஒரு ஆசை இருந்தது முதல்ல. அப்போ அப்படி ரெண்டாவது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று செய்து கொண்டு இருந்தாங்க. அது செய்து கொண்டு இருக்கும்போது கர்வத்திரைன்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த தங்கா நடிச்சிருந்தாங்க. இந்த இதில் விருது வாங்கினவங்க அவங்கள ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர்ன்றது நாங்கள் அடையாளம் கண்டுட்டோம் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே. அதுக்கு பிறகு இந்த கதை இந்த நாங்கள் இவங்க மெயினாக என்ற ஃப்ரெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க. அதில் அவங்க எல்லாம் மெயின் கதாபாத்திரமாக இல்லாமல் ஒரு பிள்ளை சிறுமியிட இதில் இருந்து நம்ம பார்க்கணும், ஒரு சின்ன பிள்ளையிட இதுலேருந்து. அடுத்து முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், அந்த ஸ்டோரி எழுதுறதுக்கு ஒரு பெரிய தூண்டலாக இருந்தது என்னென்னா மன்னாரில் வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து தற்கொலை பண்ணி கொண்டாங்க. ஏதோ ஒரு அப்பாவோட வந்து நான் வந்து இடங்கள் இதெல்லாம் குறிப்பிடலை, அப்பாவோட சின்ன ஒரு சண்டைன்னு சொல்லி வந்து ஒரு 14 வயசு பிள்ளை அவள் வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. அந்த பிரச்சனையும் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனையும் மற்றவங்களுக்கு தெரியலை, ஆனால் அந்த பிள்ளைக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்கு. இது நடந்த பிறகு கட்டாயம் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவெடுத்துட்டோம். அதுக்கு பிறகு எழுதினது தான், அதுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அதுக்காக அதான் அந்த நாங்கள் ஒரு எண்ணம் ஒன்று வச்சு ஒரு கதை எழுதுகிறோம்னு சொன்னால் அதுக்கு கட்டாயம் பின்னுக்கு எங்களை ஒரு சொந்த கதையோ இல்லை ஏதோ ஒரு மண் சார்ந்த கதை ஒன்று இருக்கும். தங்கச்சி சொல்லியிருந்தா அண்ணாவுக்கு என்ன தெரியவே தெரியாது, நான் அண்ணாவுக்கு பின்னுக்கு போவேன், அவர் ஃபோனில் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் எங்களோட சமூக விழிப்புணர்வுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வேலை செய்கிற இடமும் வந்து பிரிட்ஜிங் லங்கான்னு சொல்லி ஒரு நிறுவனம். அப்போ அதில் ஒரு கிளவுனிங்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சாங்க. அது வந்து அந்த சப்ரெஷன், நிறைய பிள்ளைகள் சிறுவர்கள் எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள்னால அவங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் அதை வந்து ஒரு நகைச்சுவை கலந்து ஒரு நடிப்பு ப்ரோக்ராமாக செஞ்சாங்க. கொழும்புல இருந்து அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து செஞ்சுருந்தவங்க. அதை எங்களோட நிறுவனம் வந்து செஞ்சுருந்தது. அப்போ அதில் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு நிறைய பேர் இருந்தாங்க, நான் அதில் ஒரு மொழிபெயர்ப்பாளராக இருந்தேன்னா. அவங்க வந்து இங்கிலீஷ் தான் கதைப்பாங்க, அதனால அப்போ அந்த இடத்துல அவங்க என்னை பார்த்துருக்காங்க. எனக்கு தெரியாது அந்த டைமில் அவங்கள நான் நோட்டீஸ் பண்ணல. அதுக்கு பிறகு இப்படி ஒரு ப்ரொஜெக்ட் இருக்குன்னு ஒர்க் பண்ணும்போது தான் அவங்கள தெரியும். ஒரு சிறுமியை நீங்கள் தெரிவு செய்து இதில் இந்த படத்தின் முழு மையமாக வச்சு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எவ்வாறு ஒத்துழைத்தா? இது உண்மையாகவே வந்து இந்த விருது வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய விருது தான். அவள் நம்பினது ஒரு 50% சொன்னால் அவள் 180% வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எத்தனையோ தடங்கல்கள் வந்திருந்தாலும் சரி, அவங்களோட சேர்த்து அவங்களோட ஃபேமிலியையும் சொல்லிடுறேன், அவங்களும் என்னை நம்பி எங்களோட நிறுவனத்தை நம்பி இது செஞ்சு அவங்க தந்த சப்போர்ட், அவள் 100% அவங்கள வந்து அதில் அர்ப்பணிப்பாக அதில் செஞ்சுருந்தாங்க. அது பயங்கரமான வேலை எஃபர்ட் போட்டிருக்காங்க அதுக்காக. அண்ணா நீங்கள் சொல்லுங்கள்,
பொதுவாகவே இப்போ மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இளைய சமுதாயம் வந்து கொஞ்சம் தூக்கி வைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் அங்கே தற்போது நடந்த சில போராட்டங்கள் இருக்குத்தானே, அதை கைதூக்கி கொடுத்தவர்கள் இளைஞர்கள் தான். கனியமணல் போராட்டமாக இருக்கட்டும், காற்றாலை போராட்டமாக இருக்கட்டும், அவ்வாறான அந்த சமுதாயத்தில் பிள்ளைகள் தீங்குகள், அதாவது தவறான வழிகளுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் இந்த சமுதாயத்திலேயே. அவங்க செல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் இந்த சமுதாயத்தில் அந்த தப்பான வழிகளுக்கு போகிறத குறைக்கிறதுக்கு? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். ஜெரமி எங்களோட அங்கிள் அவர் தான். தப்பான பாதையில் போனாலும் நான் தான். அதில் போய் வெளியே வந்து உங்களுக்கு முன்னுக்கு நான் நிற்கிறேன். அது காரணம் வந்து அவர் டைரக்டர் காவியவர்மா எங்களோட குரு. தப்பான பாதையில் ஏன் வந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டியதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இல்லை மன்னாரில். பெரும்பான்மையை பார்த்தா ஃபுட்பால், கிரிக்கெட் அது 2 தான் இருக்குது. அது விளையாடக்கூடிய ஆக்களை வந்து எடுப்பாங்க. விளையாடாத ஆக்கள் வந்து எங்கே போவாங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் போவாங்க. அப்படி போகிற பாதை தான் வந்து தவறான பாதையை நாம் பார்க்குறோம். இப்பத்தைய இளைய சமுதாயம் வந்து இலகுவா எதை பெறக்கூடிய விதத்தில் இருக்குதோ அதைத்தான், அது ஒரு பணம் சம்பாதிக்கிற வழியாக இருந்தாலும் சரி, அவங்க சார்ந்த வழியாக இருக்கட்டும், இலகுவா எது கிடைக்கக்கூடியதோ அதை சார்ந்து தான் போறாங்க. அப்படிதான். அப்படி போன ஒரு ஆள் தான் நான். இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். நிறைய விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன். இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்து முன்னுக்கு போவைக்கு வந்து பின்னுக்கு இருக்கிற ஆட்கள் வந்து தானாவே வருவாங்க. அப்போ நாங்கள் வந்து போய் காட்டணும் அந்த பாதையை. அப்போ எங்களுக்கு அதுக்கான உதவியை வந்து நிறைய பேர் தாராங்க. நிறைய பேர் இன்னுமே தந்தா நாங்கள் இன்னுமே கடந்து போவோம். உலகத்தை தாண்டியும் நாங்கள் பறப்போம். அந்த அளவுக்கு எங்களோட எனர்ஜி இருக்கு. அப்போ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்கிறோம். பின்னுக்கு இருக்கிற ஆட்கள் வந்து வருவாங்க கட்டாயம். நாங்கள் கட்டாயம் நம்புவோம். யூனிவர்ஸ் உதவி செய்யும். அது எப்படி கட்டாயம். தற்போதைய சமுதாயத்தில் பெண்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் அதிகரித்து கொண்டு வருது. இருந்தாலுமே அவர்கள் தனியாக நடமாட முடியாத ஒரு சில சந்தர்ப்பங்களும் காணப்படுது. ஏன் இந்த நிலைமை இன்னுமே நீடித்து கொண்டிருக்குது? இது ஒரு பெரிய ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. அதுக்கு வந்து நிறைய காரணங்களும் இருக்குது. இப்போ வந்து தவறான பாதையில் போனாக்கிற பயத்தாலையும் வந்து இவங்க பயப்பட்டு அப்படி ஒதுங்குற நிலைமை இருக்குது. வீட்டு சூழ்நிலை, அப்படி பல சூழ்நிலையால் அவங்க வந்து அவங்கள குறுகி வச்சிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு உயிர் தானே. அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க தாண்டி வரலாம். பெண் சக்தின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி. அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தால் அவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து தானாக வருவாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து இல்லாமலும் போகும். நிறைய பேர் வந்து தைரியமாக வருவாங்க, இன்ஸ்பிரேஷனாக வருவாங்க. கட்டாயம். எப்படியும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தூக்கி கொடுக்க வேண்டிய ஆளாக தான் இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த சர்வதேச விருது நீங்கள் எங்கே போய் பெற்றுக்கொண்டீங்க? அந்த தகவலை எவ்வாறு நீங்கள் பார்த்தீங்க? உங்களுக்கு அந்த தகவல் கிடைத்தவுடன் இதில் வந்து நாங்கள் சில பேருக்கு நன்றி சொல்லணும். ஸ்டீவ் டன்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. அவங்க அந்த பிரிட்ஜிங் லங்கா நிறுவனத்தில் வந்து டிரெக்டர்ஸ், அந்த போர்ட் டிரெக்டர்ஸ் அந்த மெம்பராக இருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் வந்து எங்களோட படத்தை கொண்டு போகிற அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அவங்க தான். அப்போ அவங்களுக்கு தான் ஒஃபிஷியலான நியூஸ் வரும் அந்த ஃபெஸ்டிவல்லேருந்து. அவங்க மெயில் மூலமாக தான் கதைப்பாங்க. இப்போ இந்த விருதை வந்து இன்னும் சில வாரங்கள்லேயே வந்து அவங்க நிகழ்வாக நடத்தி அவங்க கொடுக்க போகிறாங்க. எங்களால் அங்கே போக முடியாதுன்னு தெரியும் இப்போதைக்கு. ஆனால் அந்த விருது வந்து எங்களுக்கு வந்து சேரும். எங்களுக்கு பதிலாக ரெப்ரசன்ட் பண்ணி வேறு ஒரு ஆட்கள் போய் அதை வாங்குவாங்க. உங்களுக்கு செல்ல முடியாத காரணம் அதாவது அங்கே செல்லக்கூடிய செலவுகளா இல்லை எதற்காக? அது செலவு பெருசாகவே இருக்குது. அது அதை விட எனக்கு வந்து தனியாக ஒரு ஆளாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டீம் வந்து முதலாக நாங்கள் வெளிநாடு போகும்போது, நாங்கள் இதில் யாருமே போனதில்லை, அப்படி வெளியில் போகும்போது எல்லாருமே டீமாக போகணுமன்றது ஸ்டார்டிங்கில் இருந்து எங்களோட விருப்பம். அதை நான் பிரேக் பண்ண விரும்பல. அது அப்படியே இருக்குது. ஒரு சிறந்த இயக்குனராக காணப்படுறீங்க. ஏன்னா இப்போ ஒரு படம் விருது பெற்றிருக்கேன்னா அந்த இப்போ கிடைச்சதே அந்த பெண்ணுக்கு தான் கிடைச்சது. ஒன்று அந்த பெண்ணை போக விடலாம், இல்லை நீங்கள் போகலாம். இது நாங்கள் குழுவாக செய்வோம்ன்றது மிகவும் ஒரு அருமையாக இருக்குது. எந்த வேலையாக இருந்தாலுமே நாங்கள் செய்யும்போது ஒரு ஒன்றாக, அதாவது நாங்கள் கதைத்து பேசி ஒரு முடிவுகளை எடுத்து செய்யக்கூடியதாக இருந்தால் எந்த துறையாக இருந்தாலுமே அது மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னுமே உங்களோட
படங்கள் வந்து இந்த சர்வதேச கதவை போய் தட்டி உங்கள் அனைவருமே நீங்கள் ஒரு சிறந்த மேடையில் நிற்கணும் என்று எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி அக்கா. Okay.